எம்மாவு பயணத்திலே இயேசுவோடு பயணித்தார்கள் இல்லையா? இயேசுவோடு பேசி கொண்டு சென்றார்கள், இயேசுவோடு உரையாடி கொண்டு சென்றார்கள், கேள்விகள் பல கேட்டார்கள். ஆனாலும் யாரை உணர்ந்து கொள்ளவில்லை? இயேசுவை உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசுவை உணர்ந்து கொள்ளவில்லை இல்லையா? ஏதோ ஒரு எண்ணத்தில், ஏதோ ஒரு நிலையில் அவர்கள் பயணிக்கின்றார்கள். இயேசு என்று அறியாமலே அவர்கள் பயணிக்கின்றார்கள். நீங்களும் நானும் இந்த அந்தோனியாருடைய ஆலயத்திற்கு வருகின்றோம் என்றால் யாருடைய அருளை பெறுவதற்கு? யாருடைய அருளை பெறுவதற்கு? அந்தோனியரின் வழியாக ஆண்டவர் இயேசுவின் அருளை பெறுவதற்காக நாம் இங்கு வருகின்றோம் என்றால் பாவம் மற்ற மக்களாக வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாம் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு எண்ணத்தில் எங்கு பயணிக்கின்றோம்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பயணிக்கின்றோம். அப்ப ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பயணிக்கின்ற பொழுது என்னில் இருக்கின்ற பாவங்கள், சாபங்கள், எதிர்மறை எண்ணங்கள் இல்லையா, இதெல்லாம் வேறறுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் ஒரு புதிய மனுஷியாக இந்த ஆலயத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது, இந்த ஆலயத்திற்கு வெளியே செல்லுகின்ற பொழுது நான் எந்த அருளை, எந்த ஆசிரை இந்த ஆலயத்தில் பெற்றேனோ அதே அந்த அருளோடும் ஆசியோடும் நாம் செல்லுகின்ற பொழுது இயேசுவினுடைய புதிய மக்களாக செல்லுகின்றோம். அப்ப பாவத்தினால் ஒரு மனிதன் யாரை கண்டுகொள்ள முடியாது? யாரை கண்டுகொள்ள முடியாது? இயேசுவை கண்டுகொள்ள முடியாது. இயேசுவை கண்டுகொள்ள முடியாது. அதனால் தான் அந்த எம்மாவு பயணத்திலே பயணித்தவர்கள் எப்பொழுது ஆண்டவரை கண்டுணர்ந்தார்கள்? அவர் எப்பொழுது பந்தியில் அமர்ந்து அப்பங்களை பிட்டாரோ அப்பொழுது அவர்கள் நெஞ்சங்கள் பற்றி எரிகின்றது. ஆஹா, நம்மோடு வந்தவர் அவர் அல்லவா? அப்ப நீங்களும் அதே போன்று இந்த பலியில் பங்கேற்கின்ற பொழுது, அப்பத்தை பிடுகின்ற பொழுது, வார்த்தைகளை பிடுகின்ற பொழுது, உங்களுடைய பாவ நிலைகளை விட்டகலுகின்ற பொழுது மட்டுமே யாரை நீங்கள் கண்டுகொள்ள முடியும்? ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ள முடியும்.